ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் ஒரு பழமொழி. நவக்கிரகத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தனிப்பட்ட குணம். இந்த கிரகத்துடைய திசை நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தால் இப்படித்தான் பலன்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதில் சனி பகவானை பற்றி பார்க்கிற போது இந்த சனி பகவானுக்கு கர்ம காரகன் பேர். சனி பகவான் அவனுடைய ஜாதகத்தில் நம்ம ராசி கட்டத்திலே அவர் எந்த இடத்துல இருக்கார், அது முற்பிறவியிலே நாம் செய்ய தவறிய கடமை அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருக்கு ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன அர்த்தம்? போன ஜென்மத்தில் குடும்பத்திலே அவர் பொறுப்பற்று இருந்தார், சரியாக சம்பாதிக்கலை, குடும்பத்தை சரியாக வழிநடத்தவில்லை, நல்ல வார்த்தைகளை அவர் பேசவில்லை, குடும்பத்தாரை அரவணைத்து செல்லவில்லை, இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம். அப்போ இந்த சனி பகவான் எந்த கட்டத்திலே இருக்கிறாரோ அந்த கட்டத்துடைய கர்ம வினைகளை நாம் அனுபவிக்கிறோம். அதுதான் இந்த கோச்சார கிரகத்துடைய அடிப்படை, கோச்சார பலன்களின் அடிப்படை. இந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளாறு கோயில் கணக்குப்படி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். திருநள்ளாறு தர்ப்ப ஆரண்யேஸ்வரர் கோயிலிலே நடைபெறக்கூடிய கருத்தரங்கிலே இந்த சனி பகவானை பற்றி பேசும்படி என்னை பணித்திருக்கிறார்கள். எனதருமை மேஷ ராசி என்பர்களே, மேஷங்கிறது தான் காலபுருஷ தத்துவத்துடைய முதல் ராசி. இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் யாரு? செவ்வாய் பகவான். இந்த செவ்வாயும் இந்த சனி பகவானும் நண்பர்களான்னு பார்த்தா 2 பேரும் பகைவர்கள். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு வச்சுக்கோங்க, ஆச்சுங்க உங்கள் வாழ்க்கை இப்படி ஆயிருக்கா உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலை அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? செவ்வாய் சனி சேர்ந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு. ஒரு பக்கம் சொல்கிறோம் இந்த தீய கிரகங்கள் இப்படி சேர்ந்துருக்குங்க, உங்களுக்கு எதிரிகள்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி செவ்வாய் சனி சேர்ந்து ஒரு மேஷ லக்னத்துக்காரருக்கோ மேஷ ராசிக்காரருக்கோ 6ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்கள் படக்கூடிய அல்லல்களை நான் பார்க்குறேன் வாழ்க்கையில். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. சொல்கிறாரு, சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கேன், எதிரியை கண்டு பக்கத்துலேயே இருக்கான், அவன் சில கொலைகள் செய்தவன் கூட சொல்கிறாங்க, அவன் எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கான், 2 கொலை செய்தவங்க எனக்கு, உங்களை 3ஆவது கொலை செய்கிறது பெரிய விஷயம் இல்லை, கவனமாக இருக்குன்னு மிரட்டுறான் அப்படின்னு ஒரு அன்பர், முந்தானேத்து ஜாதகம் பார்க்க வரக்கூடிய ஒரு அன்பர் என்கிட்ட சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இந்த சனி பகவான் செவ்வாய் பகவான் சேருகிற போது ஏற்பட்டுருது. ஆனால் மேஷராசிக்காரர்களுக்கு இப்பொழுது அப்படி பயப்படணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எப்படி தற்காத்துக்கிடணும்னு பார்க்கணும். தெரிஞ்சு போச்சியா, நம்மள ஒரு ஆள் வரான், நம்மளை வீழ்த்தலாம் வருகிறான், அப்போ நம்ம என்ன பண்ணுறது? நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும்ல. அந்த ஆள் வந்துட்டான்னு பயந்துக்கிட்டு இருந்தால் போதுமா? நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கிறதுன்னு பார்க்கணும். ஏன்னா சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்தால் என்ன பண்ணுவார்? வேலையை மாற்றி விடுவார். நிறைய மேஷராசிக்காரங்களை பாருங்கள், இப்போ எனக்கு வேலை தாங்க பிரச்சனை, ஆஃபீஸில் நல்லா தாங்க என் மேனேஜர் பழகிக்கிட்டு இருந்தார், இப்போ என்னவோ தெரியலங்க, மோசமாக சூழ்நிலைகள் இருக்குங்க, என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்களோன்னு தோணுது, சுற்றி வர இருக்கிறவங்களெல்லாம் அனுப்பிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, அப்படி ஒரு தொந்தரவு வந்துருமோ அப்படின்னு தோணுது அப்படின்னு மேஷராசிக்காரர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம் கிடைக்குமா? மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல வேலை மாற்றம் கிடைக்கும். ஆனால் மேஷராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்னா, சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்த உடனே தன்னுடைய வேலை செய்யக்கூடிய தன்மை எப்படி பண்ணணும்னா 2 வேலையை ஆக்கிக்கிடணும். இது வரைக்கும் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா இனி 2 வேலையாக ஆக்கி கொள்ளணும். எப்படி? நீங்கள் ரெகுலராக ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் பார்ட் டைம் ஜாப் ஒன்றும் நீங்கள் எடுத்துக்கிடணும். ஏனென்றால் பலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை மாற்றமோ, வேலையில் சம்பள குறைவோ, ஒரு இடமாற்றமோ ஏதாவது ஒன்று கொடுத்து விட்டுறாரு. உங்களுடைய வருமானம் குறைவுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், ஒரு வேலை போயிருச்சுன்னா குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவும் இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிடணும்? எக்ஸ்ட்ரா வேலை ஒரு வேலையை எடுத்து நீங்கள் செய்கிற போது அது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். 2வது விஷயம், எங்கேயுமே நெகட்டிவாக பேசக்கூடாதுங்க. சனி பகவான் எப்படின்னா, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் புரிஞ்சுக்கிடுவார்.
ஒருத்தருக்கு கோபம் வருது வச்சுக்கோங்களேன், அந்த கோபம் வந்து சில நிமிடங்களில் போயிடும். ஆனால் கோபத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்கு பாருங்க, அதை வாழ்க்கை முழுக்க நம்மளை பாதிக்கும். யாரையோ ஒரு திட்டிருப்போம், உள்ள வஞ்சம் வச்சுக்கிட்டு நம்மளை வாழ்க்கையில் ஒரு வழி பண்ணிடுவாங்க. அப்படிலாம் இருக்கு பாருங்க. அப்படி 2ஆம் இடத்தோடு இந்த சனி பகவான் தொடர்பு பெறுகிறார். இப்போ அதனால் வார்த்தைகளின் மூலம் பிரச்சனையை தருவாருங்கிறதுனால உங்களுக்கு மனசுக்கு கஷ்டம் தராப்புல உங்க பிள்ளைகளே நடந்துக்கிட்டாலும், மருமகன் நடந்துக்கிட்டாலும், சொந்தக்காரங்க நடந்துக்கிட்டாலும், அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் நடந்துக்கிட்டாலும், நீங்கள் அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் நெகட்டிவா இந்த காலகட்டத்தில் பேசக்கூடாது. சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, கன்னிராசியை பார்க்குறாரு. உங்களுக்கு 6ஆம் இடம் அது, அதை பார்க்குறாரு அப்படின்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நிறைய பேர் சொல்லுவாங்க குடல் இறக்கம், இரண்யா ப்ராப்ளம், எனக்கு வயத்தில் பிரச்சனை, செரிமான பிரச்சனைங்க, குடல்ல புண்ணு இருக்குன்னு சொல்கிறாங்க, என்னெல்லாமோ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. இது எல்லாமே 6ஆம் இடத்துல இந்த சனி பகவானுடைய பார்வை ஒரு காரணம். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகுது, தந்தையுடைய உடல் நலத்தில், அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுங்க. மிக முக்கியமாக ஒரு ஃபாரின் போகிறோம், பாஸ்போர்ட் விசா இதெல்லாம் கவனமாக வச்சுக்கிடணும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம் வச்சுக்கிடுங்க, அந்த நாட்டு சட்டத்திட்டங்களை மதித்து நடந்துக்கிடணுங்க. இதெல்லாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு அவசியம். நாங்கள் நல்லா இருக்கணுங்க, அதுக்கு வழியே சொல்லுங்க, அப்படி தானே கேட்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா சங்கரன் கோயில் சென்று, அங்கே கோமதி அம்மன் கோயில் இருக்கு, அந்த கோமதி அம்மன் கோயிலிலே வழிபாடு செய்து அங்கு இருக்கக்கூடிய பைரவர் சன்னதியிலே, சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதி, அந்த பைரவர் சன்னதியிலே பைரவருக்கு வஸ்திரம் அணிவித்து உங்கள் பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிடணும். இதை நீங்கள் ஒரு சனிக்கிழமை என்று செய்யுங்கள். உங்கள் தலைவிதி திருத்தி எழுதப்படும். வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சனி பகவான் நம்முடைய ராசிக்கு என்ன பலன்கள் எல்லாம் தரப்போறாரு அப்படின்னு உங்களுக்கு நான் விவரமாக எடுத்து சொல்லிட்டேன். இப்போ நீங்க என்ன செய்யணும்? நம்முடைய ராசிக்கு இந்த சனி பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார், முதல்ல உங்க சுய ஜாதகத்தை எடுத்து இப்போ பார்த்துடணும். சுய ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா, உச்சமா இருக்காரா, நட்பு வீட்டில் இருக்காரா, பகை வீட்டில் இருக்காரா அப்படிங்கிறத முதல்ல கணக்கு பண்ணணும். இரண்டாவது, இந்த கோச்சார சனி பகவான் இப்போ மீனத்தில் இருக்காரே, சுய ஜாதகத்தில் அவர் எந்த கட்டத்தில் இருக்கார், அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் இந்த சனி பகவானுக்கும் இடையில எவ்வளவு டிகிரிகள் அமைகிறது, என்ன ஆங்கிள் இவர் இருக்கார், அதை பொறுத்து தான் இவர் நன்மை தருவாரா தீமை தருவாரா நம்ம முடிவு பண்ணிட முடியும். இந்த சனி பகவானுக்கு மந்தன்னு பேர், நிதானமாகத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர். இவருக்கு சனீஸ்வரன் அப்படிங்கிற பேர் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இவருடைய பெயர் சனைஸ்வரன். சனைஸ்வரன், சனைஸ்வரன் என்றால் ஒரு காலை ஊன்றி நடப்பவர் அப்படின்னு அர்த்தம். ராமாயணத்தில் கூனிங்கிற ஒரு பாத்திரம், ராமர் மீது அவள் கொண்ட வெறுப்பு, சின்ன வயசுல ராமபுரான் கோலி விளையாடுகிற போது அந்த கோலி குண்டை அவள் மீது எரிந்து விட்டாருங்கிற கோபத்தில் இருக்கக்கூடிய கூனி ராமாயணத்தின் போக்கையே மாற்றுகிறாள். ராமனை அரசாட்சிக்கு வரக்கூடாது, அதற்காக கைகேயிக்கு தூபம் போடுகிறாள். ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லி கொடுத்தவளே கைகேயிக்கு சொல்லி கொடுத்து ராமபுரான் வாழ்க்கை போக்கையே மாற்றியவள் கூனி. அவள்தான் ராமாயணத்தில் வரக்கூடிய சனி. மகாபாரதத்தில் சகுனின்னு ஒருத்தர் இருந்தார், அந்த சகுனி தான் சனி. மகாபாரத போக்கையே மாற்றியவர். நியாயமா தர்மருக்கு கிடைக்க வேண்டிய நாடு, பஞ்சபாண்டவர்கள் கிடைக்க வேண்டிய நாடு கிடைக்காதபடி செய்தவருக்கு சூதாட்டம் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து மகாபாரத அமைப்பையே மாற்றியவர் சகுனி. ஆகவேதான் சூதாட்டத்தில் ஈடுபடாதீங்கன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சனி பகவான் பல்வேறு ரூபங்களிலே மனித வாழ்க்கையிலே புகுந்து கொள்கிறார். பொதுவாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரீங்கன்னா இந்த சனி காலத்தில் காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். ஏன்னா கால் மூலம்தான் அவர் பரவுகிறார். பலருக்கு நரம்பு பிரச்சனை, உடம்பு பிரச்சனையெல்லாம் கொடுத்துடுறாரு. இப்படியெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுங்க, நாங்கள் நல்லா இருக்கணுங்க அப்படின்னா நீங்கள் சனி பகவானை ஆராதியுங்கள், கொண்டாடுங்கள். உங்களை நல்ல முறையில் அவர் காப்பாற்றுவார்.